ரவுண்ட் 1 மேட்ச்சு 11 ஸ்டார்ஸ் மணப்பாறை வெர்சஸ் முதலப்பட்டி. ஸோ முதலப்பட்டி தான் டாஸ் வின் பண்ணது, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தீபன் இறங்கியிருக்காங்க. ஸோ முதல் ஓவர் விஷ்ணு போட வந்திருக்காங்க. ஸோ அங்கே நான் ஸ்ட்ரைக்கராக முசிறி ஹரி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் விஷ்ணு டு தீபன், கம்ப்ளீட் எட்ஜு. கையில் விழுதான்னு பார்த்தா ஐயோ கோலி ரைட் ஒரு கேட்ச் எடுத்துட்டாங்க. ஸோ முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே ராஜ் இறங்கியிருக்காங்க. டீப் இந்த ஸ்பீட் அது தெளிவான பேட்டிங் நான் எதிர்பார்த்தபடி ஆடியிருக்காரு. ஸோ முதல் பால் விக்கெட்டுங்க காரணத்தினால சிங்கிள் டபுளாக கட்மன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஓடுறாங்க 3 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் ஹரி அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ வெல் பிளேயர். முதல் பால் விக்கெட்டு, செகண்ட் பால் 3 ரன்னு, தேர்ட் பால் இங்கே சிங்கிள் ஆடியிருக்காங்க. ஷஃபல் ஆகுறாரு. ஸோ மறுபடியும் பேட்டில் ஒரு சின்ன பட்டோனே 2 கேட்குறாங்களாம் பார்த்தா இந்த ஃபீல்டர் வந்து எடுத்து விட 2 விடாமல் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸ்ட்ரைக்கில் ஹரி 5th ஒன் ஓவரில் நேருக்கு நேராக ஒரு மொரட்டு 6 ஒன்று போகுது. வளைஞ்சிக்கிட்டு போய் அங்கே நேரடியாக போய் மரத்தில் போய் குத்திடுச்சு. ஃபுல் டாஸை வெளியே தூக்கி போட்டார். லாஸ்ட் ஒன் ரிமைனிங். கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. ஸோ ரிஸ்க் இல்லாமல் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. கவர்ஸ் ஃபீல்டர் எடுத்து விட ஒரு சிங்கிளோட கட் பண்ணுறாங்க. ஓவர் முடியுது. இதோட என் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட்டை விட்டு 12 ரன் ஆடிருக்காங்க முதலப்பட்டி. செகண்ட் ஓவர் சரவணன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. புல் பண்ணியிருக்காரு. லாங்கான் ஐயோ லாங்கான் மிஸ் ஃபீல்டு. கொஞ்சம் பின்னாடி போயிட்டார். போன வாக்கில் வந்து 4 போயிடுச்சு தரையோட. ஸ்கோர் 16. ஓவரோட 2வது ஒன், அதுவும் ஷார்ட் பால் பனிஷ் பண்ணிட்டாரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 இருக்கும். ஸோ இந்த ஓவரில் முதல் பால் 4, 2வது பால் 6ன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு இங்கே ஹரி. தேர்ட் பால் ஓவரில் அதுவும் ஷார்ட்டாக தான் விழுந்துச்சு. நேருக்கு நேராக ஒரு மட்டார் முட்டு மொரட்டு ஷாட் ஒன்று, அதுவும் தலையை தாண்டி போகிற 6 பறக்குது இங்கே. முசூரி ஹரி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இங்கே பவுலிங் சேஞ்சு. இந்த ஒரு குணால் அவர் கண்டினியூ பண்ண வந்திருக்காரு. போத்தோன் ஷார்ட்டாக தான் விழுந்துச்சு. மொரட்டு ஷாட்டுங்க 6 போகுது. தலையை தாண்டி போகிற அடுத்து 6. ஸோ ஓவராக செம்ம மொரட்டு ஷாட் சாத்திட்டு இருக்காரு. முதல் பால் 4 மிஸ்ஃபீல்டில் வந்ததுக்கப்புறமா 3-6 தொடர்ந்து ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு இங்கே முசிறி ஹரி. ஸோ டோர்னமெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் 6. பால் அண்டர்லே போயிருக்கு. கொஞ்சம் வேகம் போட பார்த்துருக்காரு. லென்த் எடுத்து போட்டிருக்காரு. மீதமுள்ள பால் பாடி லைன் வரும். விலைக்கு போட்டால் பெட்ரு. ஐயோ அதுலேயும் சிங்கிள் எடுக்கிறாங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 35 அடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சிவா வந்திருக்காங்க. எக்கனாமிக்கலாக போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. ஸோ சான்ஸ் ஃபார் கேட்சா வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கனெக்ட். பாட்டம் ஆஃப் த பேட்லேருந்து அவர் ஹைட்டுக்கு நல்ல பவர் போட்டு தூக்கிட்டாரு. அடுத்த 6 டீலிங் பவுண்ட்ரி 6. முக்கியமாக 6ல் தான் இங்கே டீலிங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பென் பால். ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் அவங்க கேட்குறப்ப அவரே கையை தூக்கிட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ நல்ல இன்னிங்ஸ் இங்கே முசிறி ஹரிக்கிட்டேருந்து. இங்கே நியூ பேட்ஸ்மேன் அசோக் ஸ்ட்ரைக்கில் 4 பால் பாக்கி இருக்கு. ஸோ லெஃப்ட்டுக்கு பவுண்ட்ரி ஷாட்டு. ஷாட் தலையை தாண்டி போகிற 6. லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் போட்டார். விலகி நல்லா மறிச்சு நின்னார். ஆஃப் சைடில் ஏறி இன்னும் நீட்டாக மாட்டிக்கிச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய டார்கெட் இன்னைக்கு இவங்க தான் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நேராக உள்ள வேகமாக வந்திருக்கு. காலுக்குள்ளே பூந்து சிங்கிள் எடுக்கிற ராஜ். டபுளுக்கு சான்ஸும் இருக்குது. ஈஸியாக எடுத்துருவாங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். 5வது வந்து ஃபுல் டாஸ் ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. கேப்பில் போது 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் 4 தான் இருக்கும்.
ஸோ ஃபீல்டால் கவர் பண்ண முடியாது. 4 பேருக்கு அங்கே பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸோ அசோக் வந்த வேலையும் ஈஸியாக போச்சு. லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப வாகு காற்று அங்கிட்டு தான் அடிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் உங்களுக்கு அங்கே சரியான ஷார்ட் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் பெரிய விஷயம் போயிருக்காங்க. காலை பார்த்து போட்டுருக்காங்க. டாட் பாலோட ஒரு சிறப்பான தரமான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது முதல்ல பட்டிக்கிட்டே இருந்து. ஸோ முதல்ல பேட்டிங் முடிச்சு 53 அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் விட்டு. 54 இப்போ தேவை 18 பாலில். 11 ஸ்டார்ஸ் மணப்பாறை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ பவுலிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் தீபன் முதல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ரீசெண்ட் டைம்ஸில் உள்ளூர் சேனலில் பார்த்தாலும் சரி, இப்போ நம்ம எடுத்த வீடியோஸ்லையும் சரி, முக்கியமான ஓவர்லாம் அவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. எக்கனாமிக்கலாக ப்ளஸ் விக்கெட் வேறு எடுத்து கொடுக்குறாரு. டெத் ஓவரில் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ராஜா வேறு வச்சுருக்காங்க. ஸோ கம்பேக் கொடுத்து நல்லா தான் போட்டுட்ருக்காரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சசி, நான் ஸ்டெக்கராக தீனா. ஸோ எதிர்பார்த்தபடி முதல் ஓவர் போகிறதுக்கு ஆல்ரவுண்டர் தீபன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் பால் நேராக உள்ள. ஸோ யாருக்கருக்கான முயற்சி லோ ஃபுல் டாஸ். ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே பிரபுவன் இருக்காங்க, ஒரு சிங்கிள் எடுத்து வராது. செகண்ட் பால் இன்சைட் அவுட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. ஐயோ ட்ரை பண்ணார் அங்கே. ஸோ பவுண்டரி விடாமல் எடுத்து போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் ஒரு சிங்கிள் கேட்சுக்கான ட்ரை இருந்துச்சு அங்கே ராஜாட்டன். தேர்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துச்சு, ட்ராக் டவுன் ஆகிருக்கு, தப்பிச்சுட்டாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நேராக உள்ளே வந்திருக்கு. ஸ்டம்ப் லைனில் வரவும் பேட்டை விட்டுருக்காங்க. ஸோ டீப்புக்கு போக 2 எடுக்க பார்க்குறாங்க. நல்ல த்ரோ வந்துச்சுன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சசி, தீபன் டு சசி, ஸ்லோவர் வேரியேஷன். ஸோ ஐயாம் ரிலீஸ் அப்போ கரெக்டாக சேஞ்ச் பண்ணி விட்டார். ஸோ பாயிண்டில் அங்கே அசோக் சிங்கிள் எடுத்து விடுறாரு. தீனா ஸ்ட்ரைக்கில் தீபன் டு தீனா, ஸ்லோவர் வேரியேஷன். நல்லா விலக்கி போட்டார். தரையோட போது சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. செகண்ட் ஓவர் இங்கே முசரி ஹரி. செகண்ட் ஓவர் முசரி ஹரி. முதல் ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் கேட்டு சொல்கிறேன். முதல் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹரி டு தீனா. செகண்ட் ஒன். ஸோ ஏஜ் கீப்பரால் பிடிக்க முடியாது, பின்னாடி பொத்துருச்சு. ஸோ சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ 2 எடுத்து முடிக்கிறாங்க இந்த பாலில். தேர்ட் பால் அட்வான்ஸ் பண்ணி ஆஃப் கட்டுற வேரியேஷன் ஒன்று அவரோட ஹைட்லேருந்து வரும்போது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அடித்து போட்டாலும் விலக்கி போட்டிருக்காரு, அதுதான் முக்கியம். டாட் பால். ஸோ இந்த பால் எட்ஜ் அண்ட் டேக்கன். ஸோ டாட் ப்ரெஷர் போட்டு இங்கே விக்கெட்டுக்கான முயற்சி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. செகண்டில் நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பால் நேரம் வந்து தலையில் பட்டிருக்கு. ஸோ 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 8. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஸோ டெத் ஓவருக்கு ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் ராஜா அட்டஞ்சு. ஸோ கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே அண்டரில் ராஜ் கருப்பட்டி ராஜ் ஃபீல்டர் கேட்ச் டேக்கன் ஸ்கொயர் லெக்கில். கேப்டன் வந்து விட்டதா. செகண்ட் பால் ஓவரில் நேராக ஸ்டம்பில் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. ஸோ ரன் பிளே தெரிஞ்சு நேருக்கு நேராக உள்ள சொருவ போகிறாருன்ட்டு. ஸோ லெக் ஸ்டிக் யாருக்கரோட 2 பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவனை ஹேட்ரிக் பால். ஸோ விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஸோ டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஹேட்ரிக் மிஸ் ஆனாலும் சிறப்பான ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு டெத் ஓவரை. ஸோ ப்ரெஷர் இல்லாமல் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ். ஏன்னா 6 பாலுக்கு 6 6 அடித்தாலே ஜெயிச்சிருவாங்க அந்த ரேஞ்சில். ஸோ விக்கெட்டுக்கான முயற்சி தான் இப்போ கண்டிப்பாக ராஜா கிட்டேருந்து இருக்கும். 4th ஒன் ஒரு வேரியேஷனுக்கான முயற்சி அங்கே ஃபீல்டர் கிட்ட 1 பவுன்ஸில் போகுது. எடுத்தோன்னே வராங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி அதுவும் கனெக்ட் ஆகலை. ஸோ 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க லெக் அம்பையர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ பெரிய வயசுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த பால் செகண்ட் பவுன்ஸ், நோ பால். லாஸ்ட் பால் பவுன்ஸ், நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் பால் ஸ்லோவராக விட்டுருக்காரு. ஸோ இந்த டாட்டோட முடிக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச்சு முதலப்பட்டி vs 11 ஸ்டார் மணப்பாறை. முதலப்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச்சு எம்கே பிரதர்ஸ் vs திருவரம்பூர். ஸோ இங்கே திருவரம்பூர் பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் அஜித் அண்ணே, நான் ஸ்ட்ரைக்கராக டொமினிக்கு. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு அதிவேகம் போகிறதுக்கு அர்ஜுன் வந்திருக்காங்க. முதல் பால் ஏஜ் கீப்பரால் கூட பிடிக்க முடியாது, பின்னாடி பொத்துருச்சு. கீப்பர் ராஜா வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டார். எதுக்கு அடிக்க பார்த்துருக்காங்க. ஷார்ட்டில் ஆஃப் சைடில் ஃபீல்டரில் சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் டாமினிக் தேர்ட் ஒன். ஐயோ சம வேகத்தில் வந்து நேராக உள்ளே சொல்லியிருக்காரு. இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. லெக் அம்பையர் அஜித் அண்ணன் இங்கே ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டை தொடர்ந்து ஷார்ட்டாக புல்லுன்னு பார்க்குறீங்க. ஷார்ட்டில் ஃபீல்டரில் அங்கே வெங்கட் வெறி கொண்டு வராரு. சூப்பர் த்ரோ, ரன் அவுட்டு. ஸோ முதல் பால்லேயே அவர் ரன் அவுட் ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் யுவன் சங்கர். நல்ல வேகங்க, எதிர்பார்த்தபடியே அசுர வேகம் ஒன்று வருது. லாஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல வேகத்தில் நல்ல தேக்கல். இங்கே கீப்பர் ராஜாவட்டு வந்து ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 4 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் அண்ட் வைடு தூக்கி விட்டுருக்காங்க. ஷார்ட் பவுண்ட்ரி கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா கையிலே விழுவுதுங்க. ஸோ அந்த ஷார்ட் பவுண்ட்ரியில் கிளியர் ஆகாமல் கையில் விழுவுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல வித்து கொடுத்து போட்டார். முதல் பால்லையே பிரேக் த்ரூ 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 1.1 ஓவரில். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஹரி. ஆஃப் சைடில் வாங்க காத்தடிக்கிட்டு ரிவர்ஸுக்கு போவாங்களாம் பார்த்தா ஸோ திரும்பலை. பட் இருந்தாலும் லென்த் எடுத்து போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது ஹரியோட அவரோட இன்னிங்ஸு. நெக்ஸ்ட் ஆன். ஸோ லாங் ஆன். ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது. லாங் ஆனுக்கு நல்ல வேலை. டபுள் எடுக்க பார்க்குறாங்க. த்ரோ நல்லா வந்துச்சுன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே முடிஞ்சு ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட் அதை வந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 3 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸோ வந்த வாக்கிலே பேட்டை விட்டுருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி போக சான்ஸ் இல்லை. ஸோ 2 ஃபிஃப்த் ஒன் ஓவரில் ஸ்லோவாக ஒரு மீடியம் பேஸில் போட்டிருக்காரு யார்கர். சிங்கிள். அங்கே லியாண்டர் அவர்கள் ஃபீல்டரு லாங் ஆஃபில். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஸோ 8 அடிக்க பார்த்துருக்காங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. லெக் சைடில் ஸ்விங் பண்ணவும் சிங்கிள் கிடைக்குது. ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் வந்து 9 திருவரம்பூர். பட் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. இந்த லாஸ்ட் 6 பாலில் விக்கெட் விடாமல் அவங்க கொஞ்சம் ஆடினாங்கன்னா, ஏன்னா விக்கெட் பேசிஸில் லாஸ்ட்டில் வந்து எண்டில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது ஒரு கிஷோர் போகிறாங்க. முதல் பால் நேராக வேகமாக உள்ளே வந்திருக்கு பந்து. ஸோ சிங்கிள் கிடைக்கிது. சிங்கிளை பெருசாக யோசிச்சிக்க மாட்டாங்க. ஸ்கோர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிளோட 10. செகண்ட் ஒன். ஸோ ஹை ஏறி இருக்குது. கையில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். ஸ்கொயர் லெக்கில் சூப்பர் கேட்ச்சு. ஜெர்சி நம்பர் 16 நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க திருவரம்பூர். ஸோ பவுலர் தலைக்கு மேலே சொல்ல போனால் ஸ்ட்ரெயிட்டு அம்பையர் தலைக்கு மேலே போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாடியில் வாங்கியிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் ஒரு வேரியேஷன். ஸோ மீதமுள்ள பாலில் பவுண்ட்ரி கிடைக்கல. கிடைக்க ரன் எடுத்துக்கணும்னு பார்ப்போம். விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஐயோ அங்கே சாரி கேட்ச் ட்ராப்பு. ஸோ வெங்கட் அவர் இதெல்லாம் யூஸ்வலாக பார்க்க மாட்டோம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடித்து 5 விக்கெட்டு காட்டியிருக்காங்க திருவரம்பூர். ஸோ 18 பாலுக்கு 13 தேவை. இங்கே எம்கே பிரதர்ஸ்க்கு 18க்கு 13 தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சேஸ் பண்ணுறதுக்காக ராஜா அவர்கள் ஸ்ட்ரைக்கில். ஸோ அஸ்வின் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில். ஸோ கவி அங்கே முதல் ஓவர் போகிற வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
ஸ்ட்ரெயிட்டாகவே நல்ல வேகத்தோட ஸ்டிக்கில் இறக்கியிருக்காரு. ஸோ நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜா அவர்களோட விக்கெட்டை முதல் பாலே பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்கன்னா செம வேகத்தில் வந்த பந்து. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே விக்கெட்டு போகும். சுகுமாரன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பால் எதிர்பார்த்ததை விட பந்து கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தில் வச்சு ஹேண்டிலில் படுற அளவுக்கு போட்டிருக்காரு. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் பட்ட உடனே தெரிச்சு போயிடுவாங்க. 4. ஸ்ட்ரோக் பிளே ஆடக்கூடியவங்களுக்கு வாகாக இருக்கும். ஸோ வந்த வாக்கில் வந்து ஆஃப் சைட்லேயே பேட்டை விட்டார். பேட்லேருந்து தெரிச்சு போயிருக்கு. 4. ஸோ ஆன் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்டராக இங்கே ஷாட்டில் ஹரி அவரை கொண்டாந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டிங்க்கு போயிருக்குங்க. டாட் பால். இந்த பால் ஷார்ட் ப்ரோ. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் அவர் கொண்டு வர 2வது 4 இது. ஆஃப் சைடில் ஒன்று கரெக்டாக கவருக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒன்று போட்டார். இப்போ ஸ்கொயர் லெக்கில் ஒன்று அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. ஸோ பேட்டில் பட்டுச்சுன்னா ஷார்ட். இந்திரவை ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க. பாயிண்டில் இந்த ஃபீல்டர்கிட்ட ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஓவரை முடிக்கிறாங்க. இந்த சிங்கிளோட இந்த முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 10 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க MK பிரதர்ஸ். இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மகானே 12 பால் பாக்கி இருக்கு. ஸோ ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் எதிர்பார்த்தா மட்டும்தான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். திருவரம்பூர் நல்லா போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. வைடு யார்கர் அங்கே பாருங்க. அங்கே மார்க்கே தெரியுது. அவ்வளோ ஒட்டி போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஷார்ட் பட் கிளியர் பண்ணிருச்சுங்க அங்கே. ஸோ இந்த 6 அடித்து மேட்சை முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். தெளிவான ஹிட்டு. ரவுண்ட் 1 மேட்ச்சு MK பிரதர்ஸ் வெர்சஸ் திருவரம்பூர். MK பிரதர்ஸ் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. செட்டிங்கே செமையாக இருக்குது டீமு.